Welcome to HTML series. இன்னைக்கு நாம HTML table attributes பத்தி பார்க்க போறோம். நேத்து வந்துட்டு HTML tablesல என்னென்ன elements யூஸ் பண்ணோம், tagsலாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நாம attributes பார்க்க போறோம். Table border. இப்போ ஒரு டேபிளுக்கு border display ஆகணும் அப்படினா நம்ம border and attributeக்கு value 1 அப்படினு செட் பண்ணனும். இல்ல என்னோட டேபிளுக்கு border வேண்டாம் அப்படினா நம்ம 0 வேல்யூ செட் பண்ணுவோம். இங்க கீழ இருக்க இமேஜ் பாத்தீங்கன்னா இது border வேல்யூ 0 கொடுத்தது, இது border வேல்யூ 1 கொடுத்தது. சோ இதுக்கான அவுட்புட்டை நம்ம செக் பண்ணி பாப்போமா? இப்போ நான் இங்க வந்துட்டு border வேல்யூ 0 கொடுத்திருக்கேன். எனக்கு go live கொடுத்து அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு borderே இருக்காது, plain-ஆ இருக்கா? இதுவே நான் border உடைய வேல்யூ 1 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு என்னோட browserல போய் பார்க்குறேன், எனக்கு அந்த டேபிளுக்கு ஒரு border கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டேபிள் சைஸ். டேபிள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கா. எய்தர் காலம் பிக்கரா இருக்கலாம், இல்லை ரோ பிக்கரா இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்துட்டு நம்ம கொடுக்குற சைஸ்ல பிக்கரா இருக்கலாம். நம்ம பார்டர் நம்ம வந்துட்டு வித் அண்ட் ஹைட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது சைஸ் எடுத்துக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டு வித், அப்போது இந்த நேம் என்ற டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கான சைஸை பார்டர் கவர் பண்ணிடுது. இங்கே வந்து வித் 200 பிக்சல் கொடுத்ததுனால அதோடைய சைஸ் கொஞ்சம் பிக்கராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சைஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ எனக்கு டெக்ஸ்ட் எல்லாமே லெஃப்டில் இருக்கா, நான் சென்டர் அலைன் பண்ணுறேன். நான் டெக்ஸ்ட்டு சென்டர் அலைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு அந்த காலம் ரோக்கு சென்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு செல் பேடிங். செல் பேடிங் அப்படின்றது ஸ்பேஸ் பிட்வீன் தி செல் எட்ஜஸ் அண்ட் தி செல் கண்டென்ட். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இதுதான் என் செல்லுக்குள்ளே இருக்க கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை சுற்றியும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்கு சுற்றியும் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த செல் பேடிங் எல்லாமே வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்டாக படிப்போம். நெக்ஸ்ட் டேபிள் காலம் ஸ்பேன். இங்கே கீழே இருக்க இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 காலம் இருக்கா எனக்கு, மந்த் அண்ட் சேவிங்னு. லாஸ்ட் ரோ மட்டும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், நான் 2 காலமையும் ஒன்றா மர்ஜ் பண்ணியிருக்கேன். காலம் ஸ்பேன் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் காலம்ஸை சிங்கிள் காலமாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் rowspan. இங்கே அஜய் பிரியா 2 பேருக்கும் சேம் ஏஜ் அப்படின்றதுனால நான் 2 ரோவையும் rowspan யூஸ் பண்ணி சிங்கிள் ரோவாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான அவுட்புட் பார்ப்போமா? சேவ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஸ்பேன். ஸோ எனக்கு 2 காலம் ஒன்றா ஆகணும் அப்படின்றதுனால நான் TH 2 தான் கொடுத்துருக்கேன். இதுவே நான் காலம் ஸ்பேன் யூஸ் பண்ணலைன்னா எனக்கு 3 காலம்ஸ் இருக்கும். ஸோ நான் காலம் ஸ்பேன் யூஸ் பண்ணி 2 காலமாக சிங்கிள் காலமாக மாற்றதுனால நான் வந்துட்டு ஒரு THலேயே நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட் கொடுத்துட்டேன், இன்னொரு THல ஏஜ் கொடுத்துட்டேன். ஏன்னா நேம்லேயே எனக்கு 2 காலம் ஒன்றா மர்ஜ் ஆயிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட் இங்கே rowspan. rowspanல நான் 4 அப்படின்றதுக்கு 2 ரோவை ஒரு ரோவாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு நேம் அப்படின்றது ஒரு ரோ, ஃபோன் அப்படின்றது ஒரு ரோ, இன்னொரு ரோ நான் கொடுக்குறேன். ஏன்னா கீழே கொடுக்க வேண்டிய ரோவை தான் நான் ஆல்ரெடி மர்ஜ் பண்ணிட்டேன் rowspan யூஸ் பண்ணி. இதுக்கான அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு நான் தனித்தனியாக கொடுக்காம நேம் அப்படின்ற ஹெட்டிங் மட்டும் கொடுத்துட்டு 2 காலமையும் காலம் ஸ்பேன் யூஸ் பண்ணி இங்கே ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரோவில் கொடுக்காம நான் ஒரே ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபோன் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டேன். இது வெர்டிக்கல் ஹெட்டிங். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரோ அண்ட் காலம், ரோ ஸ்பேன், காலம் ஸ்பேன், பார்டர் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.